ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 304 பார்க்க போறோம். சாக்கோனோட சோல் போகவும் ரீஅனிமேட் செய்யப்பட்ட உடம்பு டஸ்ட் பார்ட்டிகல்ஸா மாறும். கீபா அண்ட் அக்கமாரு வாங்கி இருப்பாங்க. ஜெயிஸ்டம்ல நினைச்சோம், ஆனா என்னாச்சுங்கிற மாதிரி சான் ஷினோபி கீபா அண்ட் அக்கமாரு ஓரமா கொண்டு வந்து போட்டு புரியாம நிப்பான். ஷீனோ எனக்கு அதான் புரியலின்ட்டு நெஜியை தூக்கிட்டு வந்துட்டு எதிரிக்கு டிஃபீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஜுட்சு ஆக்டிவேட் பண்ணிக்கதா சொல்லுவான். சான் ஷினோபி மயங்கி இருந்தாலும் மூச்சு விட்டான், அதனால தான் இங்க தூக்கிட்டு வந்தேன். இந்த ஒயிட் கைஸ் வேஷம் போட்டு வரதுனால புதுசா காயம்பட்டவனும் மெடிக்கல் யூனிட்ல இருந்து யாரையும் எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லுவான். கிளவுட் ஷினோபி இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதான்னு பாரு. ஹினாட்டா நெஜின்ட்டு ஓடி வருவா. ஷீனோ அப்படியே நீங்க சொல்லிடுவான், ஒயிட் ஜெட்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தா என்ன பண்றதுன்ட்டு. கவனமா இருப்பான். ஷீனோ என்னடா ஆச்சுன்னு கேப்பா ஹினாட்டா. ஷீனோ எனிமியோட ட்ராப்ல மாட்டிட்டாதா சொல்லுவான். நம்ம உடனே எதிரி கண்டுபிடிச்சாகணும் அப்புறம் ஹினாட்டா சொல்லவும் ஷீனோ நீ யூஸ்வலா இல்லைன்பான். ஹினாட்டா ஷாக்காவா, நம்ம சென்சரி பவர்ஸ் யூஸ் பண்ணலையே என்ன, நெஜி கீபாவையும் சேர்த்தி தான். இன்னும் காப்பாற்றப்பட வேண்டியவங்களை காப்பாற்றணும்னா நம்ம அமைதியா இருந்தாகணும். ஃபர்ஸ்ட் ஹினாட்டா உன்னோட கண்ணு ரொம்ப முக்கியம், இவங்களை எக்ஸாமைன் பண்றேன்னு சொல்லி கேட்பான். சரின்ட்டு ஹினாட்டா அவளோட பியாக்குகான யூஸ் பண்ணி பாப்பா. பயங்கர ஷாக்காவா, என்ன நடக்குது, வீக்கா இருந்தாலும் அவங்களோட சக்கர சென்ஸ் ஆகுது, ஆனா அவங்க உடம்புல சக்கர சர்க்குலேஷன் இல்லைன்பா. சீனோவை எக்ஸாமைன் பண்ணி பார்த்துட்டு ஆமா வீக்கா தான் இருக்கு, ஆனா ஹார்ட் பீட் இருக்கு. ரீஅனிமேஷன் கொஞ்சம் தவிர்க்கப்பட்ட நிலையில இருக்கும் போது சஸ்பெண்டட் அனிமேஷன் பாங்க, அந்த ஸ்டேட்ல இருக்கதா சொல்லுவான் ஷீனோ. ஹினாட்டா அப்படின்னாலும் நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியலன்பா, அவங்களோட சக்கரா ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் காப்பாத்தறலாம் கஷ்டம்பா ஷீனோ. ஆனா நம்ம காப்பாத்தி ஆனோன்பா ஹினாட்டா. ஷீனோ மனசுக்குள்ள கீபா நெஜி இப்போ ரொம்ப தூரம் போயிட்டீங்களன்ட்டு இந்த தடவை என்ன விட்டுட்டு உங்க ரெண்டு பேத்தையும் போக விட்டுற மாட்டேன்பா. சிக்கமாரோன் சோஜியை காட்டுவாங்க. ஈனோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவா, ஆனா முடியாது, சக்கர ஸ்டாப் பண்ணமா இருக்குன்பா. மெடிக்கல் காப்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு வரன்பா சான் ஷினோபி. ஈனோ இல்ல வேணான்ட்டு, அங்க போறவங்க கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா இனிமையா தான் இருக்கணும், அதனால போக வேணாம். சிக்கமாருவே கான்சியஸா இருந்தாலும் அவன் இதை தான் சொல்லியிருப்பான்பா ஈனோ. ஆனா அந்த மாதிரி பேச வரவும் ரிலாக்ஸா இருங்க, நானே உங்களை பாத்துக்கிறேன்பா ஈனோ. சோஜி அண்ட் சிக்கமாருவோட கைகளை டைட்டா ஹோல்ட் பண்ண வச்சுட்டு ரெண்டு பேர்த்தோட கையையுமே ஈனோ பிடிப்பா. என்ன பண்றீங்கன்னு கேட்கவும் நான் என்னோட சக்கரா மூலமா அவங்களோட இன்டர்னல் சக்கராவை பிரஷரை பயன்படுத்தி சர்க்குலேட் பண்ண வைக்க போறேன்பா. சான் ஷினோபி முட்டாள்தனமா இருக்கு, ரெண்டு ஷினோபியோட சக்கராவெல்லாம் ரொட்டேட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. ஈனோ தெரியும், இருந்தாலும் இங்க இருக்க ஒரே ஒரு மெடிக்கல் ஷினோபி நான் தான், என்னால முடிஞ்ச நான் செஞ்சாகணும்ல, பாத்துட்டு இருக்க முடியாதுன்பா. ஆனா ஒரு தப்புனால உன் உயிரும் சேர்ந்து போலான்பா சான் ஷினோபி. ஈனோ வேற யாராலையும் முடியாதுன்னு திங்க் பண்ணுவா. ஷீனோ இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணுவான். ஹினாட்டா ஆக்சுவலா என்ன தான் பண்றேன்னு சொல்லி கேட்கவும் என்னோட பேரசிட்டிக் இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சக்கராவை முழுங்கும், சக்கராங்கிறது தண்ணி போல எம்டிஆ இடத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்பவே ஹினாட்டா இப்படி செய்யறது மூலமா அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் சக்கராவுமே போயிருமேன்னு சொல்லி கேட்பா. ஆமா, ஆனா இன்செக்ட்ஸை ஏன் சக்கராவை முழுங்க வைக்க போறேன், அதை கீபா அக்கமாரோ நெஜிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்பா. ஹினாட்டா உன்னால செய்ய முடியுமான்னு கேட்பா. எங்கிட்ட விட்டுருன்ட்டு ஷீனோ அவன் மனசுக்குள்ள பேராசிட்டிக் இன்செக்ட்ஸ்க்கு சக்கராவை டிரான்ஸ்ஃபர் பண்றதை பத்தி தெரியாது, ஆனா ஒவ்வொரு இன்செக்டையும் தனித்தனியா என்னால சக்சஸ்ஃபுல்லா மேனிபுலேட் பண்ண முடிஞ்சா எங்கிட்ட 1000க்கும் மேற்பட்ட இன்செக்ட்ஸ் இருக்கு. கீபான் மற்றவங்க உடம்புல ஓடுற சக்கராவை ஸ்டாப்பாக விட மாட்டேன்பா. அவன் சொந்த சக்கரா வச்சு பண்றேன்னு சொல்லி ஹினாட்டா கேட்கவும் என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா ஷீனோ. அந்த பக்கம் ஈனோவும் அதே தான் சொல்லுவா, என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு. ஷீனோ இந்த டைம் ஹெச்கியூ கிட்ட இருந்து தகவல் வந்தா கேளுன்பா. நமக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை ஃபிகர் அவுட் பண்ண சொல்லி ஈனோ அவங்க சான் ஷினோபி கிட்ட சொல்லுவா. ஹினாட்டாவை கட்டுவாங்க, சரின்ட்டு போவா. மனசுக்குள்ள எங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியானுட்டு போவா. காபுட்டோவை காட்டுவாங்க, அண்டர்வேல் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு. இந்த ஜுட்சு மூலமா சோலை மட்டும் ஒரு பேரியருக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். பார்க்க போனா நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சோல்ஸ் இப்ப ஸ்பெஷல் பேரியர்ஸ்குள்ள இருக்கும், அங்க ரீஅனிமேட் ஆவாங்கன்பா. எப்படி நடக்குதுங்கிறத காட்டுவாங்க. அங்க இருந்து அவங்களால தப்பிக்க முடியாதுன்பா காபுட்டோ. வாழ்றவங்களோட தொல்லை இல்லாம அப்புறம் அவங்க சண்டை போடலாம், இருந்தாலும் அவங்களோட பிசிக்கல் பாடி எப்ப இருக்குதோ அவங்களோட சோல்ஸும் இறந்து போயிடும். ஆனா சவுண்ட் ஃபோர் மீட்கப்பட்டிருக்காங்க ரீஅனிமேஷன் ஜுட்சு மூலமா, அதனால அவங்களுக்கு ஆரம்பிக்க பிசிக்கலான உடம்புன்னு கிடையாதுன்பா. சவுண்ட் ஃபோர் அப்பியர் ஆவாங்க. காபுட்டோ அவங்களுக்கு உடம்புங்கிறதே இல்லாதனால அங்க அவங்கள யாராலையும் தவிர்க்க முடியாது, அவங்கள பேரியருக்குள்ள அழிக்கவே முடியாதுன்பா. சிரிஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த அண்டர்வேல்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த ஸ்பெஷல் பேரியருக்குள்ள ஷிக்கமாரு நெஜி கீபா அக்கமாரு சோஜி வந்ததுக்கு அப்புறமா எங்க இருக்கோம் என்ன பண்றாங்க மாதிரி சுத்தி வர குழப்பத்தோடவே இருப்பாங்க. ஆமா ஷிக்கமாரு சோஜி நீங்க எங்க என்னடா பண்றீங்க, முதல்ல நம்ம எங்கடா இருக்கோம்னு சொல்லிட்டு கேட்பான் கீபா. பார்க்க போனா நம்ம எல்லாத்தையும் மோசமான ஜுட்சுக்குள்ள இழுத்துட்டாங்கன்பா ஷிக்கமாரு. நெஜி அப்படியே தான் இருக்கணுங்கும் போது சோஜி ஷிக்கமாரு அங்க பண்றான்பா. சவுண்ட் ஃபோர் வைப்பாங்க. கிடோமாரு நம்மளோட கேம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்பா. டாயுயா இவங்களை பயங்கரமா திட்டுவா. ஜிரோபோ பார்த்து பேசுன்பா. வாய மூடுறா தடியான்பா டாயுயா.
சாக்கோன் சிரிச்சிட்டே இது ஒரு ஸ்பெஷல் பேரியர், உங்களோட சோல்ஸை ரீஅனிமேட் செஞ்சு லாக் பண்றதுக்கு தான் ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டதுன்பா. இந்த இடத்துக்கு உங்களை யாரும் காப்பாற்றவும் வர முடியாது, உங்களால தப்பிக்கவும் முடியாது. போன தடவை நடந்த சண்டைக்கு பழி தீர்த்துக்க வேண்டியதுன்பா. ஷிகமாரு மனசுக்குள்ள எங்க சோல்ஸை மெட்டீரியலைஸ் பண்ற மாதிரியான ஸ்பெஷல் பேரியரான்னு திங்க் பண்ணுவான். கீபா எங்களோட ஆன்மாக்களை என்னடா சொல்றீங்க, நாங்க செத்துட்டங்க மாதிரி சொல்ல வரேன்னு சொல்லி கேட்பான். ஷோஜி வியர்டா இருக்கே, செத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலையேன்பா. பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து எப்படி இவ்வளவு தூரம் வந்தான்னு சொல்லி திங்க் பண்ணுவான் நெஜி. ஷிகமாரு நெஜி கிட்ட எங்க உடம்புகளையும் சுத்தி இருக்க பேரியரையும் எக்ஸாமைன் பண்றேன் உன் கண்களாலன்னு சொல்லி கேட்பான். நெஜி பின்னாடி போயிட்டு பியாக்குகான் பயன்படுத்துவோம், என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. எல்லாத்தோட சக்ரா ஃப்ளோவும் அப்படியே தான் இருக்குன்ட்டு நெஞ்சுட்சு தாய்ஜுட்சுன்னு எது வேணாலும் பண்ணலான்பா. இருந்தாலும்ட்டு பேரியரை தாண்டி எதுவும் என்னால பார்க்க முடியல, பார்க்க போனா பெனட்ரேட் பண்ண முடியாத செவரு இருக்கும் போலன்பா. கீபா நம்மளால நம்ம ஜுட்சுஸை பண்ண முடியும்னா இந்த பேரியரை போட்ட ஜுட்சு யூசர்ஸை காலி பண்ணிட்டு இந்த பேரியரையும் காலி பண்ணிட்டு வெளியே போக வேண்டியதான்பா. பேட்டில் ஃபீல்டுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியும் போயிடலாங்கும் போது சாக்குன் அவங்க சண்டை போட தயாராயிட்டாங்க போலன்பா. எங்க பக்கமும் நாங்க சண்டை போட தயாராயிட்டோன்ட்டு கர்ஸ்மார்க் ஸ்டேட் 1க்கு வந்துட்டு சாக்குன் ஜம்ப் ஆவான். 4 பேருமே கர்ஸ்மார்க் லெவல் 1ல இருப்பாங்க. அப்ரோச் ஆகிறத பார்த்த ஷிகமாரு இதை பத்தின பேட் ஃபீலிங் தான் இருக்குன்ட்டு கண்ணை மூடுவான். நெஜி ஷிகமாரு நீ ஓகே வேடான்னு சொல்லி கேட்பான். நல்லா தான் இருக்குன்பா. சோஜி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஷிகமாரு, உன் கூட எவனும் வந்து கூற போறது இல்லை, எனிமீஸை நாங்க பாத்துக்கிறோம், நீ அனலைஸ் மட்டும் பண்ணி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்க சொல்லுன்ட்டு சண்டை போட போவாங்க. இதான் விஷயம்னா நம்ம செஞ்சு முடிக்கல அக்கமாருன்ட்டு கீபா பயடப்ப சண்டை போட போவான். சோஜி ஸ்பைக்கி ஹியூமன் போல்டர் யூஸ் பண்ணுவான். நாங்க ஒன்ன நம்பிதான் இருக்குன்ட்டு போவான். நெஜி 8 ட்ரைகிராம் 64 பவுண்ட்ஸ் பண்ணி சாக்கணும் காலி பண்ணுவான். டாயுயாவை ஃபேங் ஓவர் ஃபேங் மூலமா காலி பண்ணுவான் கீபா. இவங்களை சேர்ந்தே இருக்க முடியாதுன்ட்டு ஷேடோ ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுவான் ஷிகமாரு. ஜீரோபோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவான். ஷிகமாரு மாட்டிருப்பான்டா ஜஸ்ட் மிஸ்மா சோஜி. ஷிகமாரு ஈனோ இல்லாம கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஜீரோபோ அஃபென்சிவா இருப்ப போலயே, திரும்பவும் இந்த குண்டனையை விட்டுருவேன்னு பார்த்தேன், ஆனா பார்க்க போனா உன்னோட டியூட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட போல என்பார். போன தடவை நீ சொல்ற செய்தான் ஷிகமாரு, ஆனா இந்த தடவை வேற, நாங்க கொல்ற ஒவ்வொரு எதிரிக்கும் எங்கள ஒரு ஆளை இழக்கிற நோக்கத்துல நாங்க இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து கிடோமாரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். கர்ஸ்மார்க் ஸ்டேட் 2ல இருப்பான். ஷிகமாரு சோஜி ஜாக்கிரதான்பா, வெறித்தனமான அட்டாக் நடந்திருக்கும். சோஜி எஸ்கேப் ஆயிருப்பான். ஷிகமாரு தான் காப்பாத்திருப்பான். உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்மா சோஜி, மிஸ் பண்ணிட்டு கடுப்பாவன் கிடோமாரு. கீபா சோஜி நீ ஓகே வாடான்ட்டு வருவான். கொஞ்சம் பொறுமை இல்லாம இருந்துட்டேன், கவனமா பாக்கல, ஆனா ஷிகமாரு காப்பாத்திட்டான்மா சோஜி. எதிரிகளுக்கான பாதிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. நம்மளோட பிசிக்கல் அட்டாக்ஸ் வேலைக்காதுன்ட்டு கீபா ஆனாலுமே திரும்பி பார்ப்பான். ரீஜெனரேட் ஆகிறத பார்ப்பாங்க. ரீஅனிமேஷன் ஜுட்சுனால அவங்களோட உடம்பு அழியாதலன்பா. டாயுயா கிவ் அப் பண்ணிருங்க, எங்களை மாதிரி எங்களை மாதிரி அழிவில்லாதவங்களுக்கு முன்னால எல்லாம் உங்களை மாதிரி பொடி பசங்களை ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்ல அப்படின்னு கத்தவும் ஜீரோபோ டாயுயா பெண்கள் பார்த்து பேசணும்பா, வாய முட்றா குண்டான்பா. சவுண்ட் ஃபோர்ஸ் சுத்து போட்டுருப்பாங்க. ஷிகமாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எதிரிகளோட கதையை முடிக்கிறதுக்கு உங்களோட ஓன் லைஃபை ரிஸ்க் பண்றதுக்கு மட்டும் எக்காரணம் கொண்டு யோசிச்சிடாதீங்க அப்படிங்க. நெஜி வந்துட்டு எதை பத்திரா பேசுறேன்னு சொல்லி கேட்பான். அவங்களோட நேருக்கு நேர் மோத முடியாதுன்னு சொல்ல வரேன்னு சொல்லி கேட்பான் நெஜி. ஷிகமாரு இல்ல அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா உயிரோட விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு போறதை கான்சென்ட்ரேட் பண்ணும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறேன், இந்த தடவை உங்களை ஜெயிக்கிறதுக்கான வழி தெரியலின்பா. என்னடான்னு சோஜி, இதுக்கு மொத்தம் 3 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட சண்டை போடுறப்பவே ஜோனின் லெவலுக்கான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அவங்க கிட்ட. இப்போ அவங்க உடம்பு ரீஅனிமேட் செய்யப்பட்டிருக்கு, அந்த வகையில இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்கள நேருக்கு நேர் மோதிரங்க அது அதிகப்படியான ரிஸ்கோட தான் இருக்கும். ரெண்டாவது இவங்களை தோக்கடிச்சு அந்த பேரியர் மறையணுங்கிறதுல எந்த கேரண்டியும் இல்லைன்பா. ஆனா வழக்கமா அப்படிதான் நடக்கும்னு சொல்லி கேட்பான் சோஜி. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க, ஜுட்சுக்கான ரிஸ்க்ஸே இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாதுன்பா. நெஜி அவன் சொல்றது சரிதான்பா. கீபா அடுத்து என்னதான் பண்றதுன்னு கேட்பான். அடுத்தபடியா 3வது ரீசன் இருக்குன்பா ஷிகமாரு. ஆம்பளைகளுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்காது எரிச்சலா வருதுன்னு டாயுயா. போதும் வேலையை பார்க்கலாமான்பா சாக்கோன். சவுண்ட் நிஞ்சா 4 சமனிங் ஜுட்சு பண்ணுவாங்க. 4 கார்னர் பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரஷமான் ஸ்பைடர் டோக்கி ஸ்டோன் கோலம்னு வந்திருக்கும். சுத்து போட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பாங்க ஷிகமாரு கிட்ட. ஷிகமாரு ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு உங்ககிட்ட கேட்கணும்பா. எல்லாரும் என்னங்கிற மாதிரி லிசன் பண்றப்ப ஷிகமாரு போன தடவையே ஒருத்தனுக்குள்ள ஒரு ஆள்னு உயிரிழக்க தயாரா இருந்தோம். அதோட ரிசல்ட்டா அதிகப்படியான காயம் பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய நிலைமை. அப்படி இருக்கும்போது இந்த தடவை நானே உங்களை லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பான். சாஸ்கேவை மீட்க அதானடா கரெக்டா இருந்துச்சுன்னு கீபா. அதே தான் நெஜி, ஒரு எதிரிக்கு ஒருத்தன் தானே முடிவெடுத்தோம், அப்ப எங்களுக்கு காயம் பட்டுச்சுன்னா அன்னைக்கு எங்களோட ஸ்ட்ரென்த் பத்தாம இருந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நெஜி சொல்லவும் சோஜி அதே தான்ட்டு உன்னை இதுதான் பாதர் பண்ணது ஷிகமாரு. அப்புறம் அதெல்லாம் தாண்டி போன தடவை மாதிரி நம்ம பிள்ளைலன்பா. நெஜி நம்ம கிட்ட எதிரிகளை பத்தின அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் உன்னோட அனாலிசிஸும் டெசிஷனும் அதை கண்டுபிடிச்சிரும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல யார் பெஸ்ட் டீம் கேப்டன் இருப்பாங்கிறது உனக்கே தெரியும்பா. நீ நம்மனா போதும் தப்ப ஒன்னு சொல்லேன்னு கேட்பான் நெஜி. பாஸ்ட்ல ஷிகாகு கிட்ட ஷிகமாரு சொல்லியிருப்பான்ல அடுத்த தடவை விஷயங்களை பர்ஃபெக்டா பண்ணுவான்னு. அதை யோசிச்சுட்டு அன்னைக்கு சத்தியம் பண்ண திரும்ப புலம்பிட்டு இருக்க மாட்டேன்னு, என் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை செயல்படுத்த போறேன்ட்டு ஷிகமாரு போன தடவை பண்ண அதே ஃபார்மேஷன் தான். இங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மெயின் கோல் தான், அது எல்லாரும் உயிரோட திரும்பணும்பா, புரிஞ்சுதுன்பாங்க. ஷிகமாரு மனசுக்குள்ள நருட்டோ ஒன்னையும் சேர்த்தி தாண்டான்பா. நருட்டோ காட்டுவாங்க. போற வழியில சில ஷினோபி சொல்றதை பார்த்துட்டு எங்கடா போறீங்கன்னு கேட்பான். லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் கொடுக்க செகண்ட் கம்பெனில ஜாயின் பார்க்க போறதா சொல்லுவான் சான் ஷினோபி. ஓ அப்படியான்ட்டு அவனையும் அடிப்பான். பார்த்தா ஒயிட் ஜெட்ஸுவா இருக்கும். நருட்டோ இப்ப இதுக்குள்ள எனிமி இல்ல, எப்பவும் போல நார்மலா போங்கன்பா. பெரிய உதவி பண்ணி இருக்கதா சொல்லுவான் லீவ் ஷினோபி. நருட்டோ HQ-க்கு டிரான்ஸ்மிட் பண்ற ஷினோபி யாராவது இந்த யூனிட்ல இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பான். இல்ல ஆனா சதன் சைட்ல இருப்பாங்கன்பா. புரிஞ்சதுன்ட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான் நருட்டோ. ஷிகமாரு சோஜி நெஜி கீபா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க,
ஹெச்கியூ நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்கிறதுல உறுதியா இருக்குன்ட்டு போவான். ஷீனோ ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். மனசுக்குள்ள இல்ல இப்ப நான் கைவிட மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையிலேயே இல்லைன்ட்டு இருப்பான். ஹெச்கியூல வந்து பேசியிருக்காங்கன்னு ஹினாட்டா. ஈனோ அதை மட்டும் பண்ணா போதுமான்ட்டு ஆச்சரியமா பாப்பா. பேசிக்கா கென்ஜுட்சு மாதிரி தான் ரிலீஸ் பண்ணும்படியா இருக்கு. திருடின சோலை சக்கராவால யாராவது தொட முடிஞ்சா பேரியை தாண்டி அந்த சோல் தானே போல வந்துடும் பாரு ஈனோ இச்சி. ஈனோ அதை எப்படி சாத்தியன்பா இப்பவே பண்ணிட்டு இருக்கியே. இந்த டிரான்ஸ்மிஷனே நம்ம சப்கான்சியஸ்குள்ள சக்கரா ஃப்ளோ ஆகிறதுனாலதான் அதானே நம்மளை கம்யூனிகேட் பண்ண அலோவ் பண்ணுதுன்னு பாரு ஈனோ இச்சி. ஈனோ அப்படின்னா சீக்கிரம் அவங்களை காப்பாத்துங்கன்பா. இல்ல எங்கனால முடியாதுன்ட்டு ஈனோ இச்சி ஹெச்கியூல இருக்க சிஸ்டம்னாலேயே ஷிகமாருவும் மற்றவங்களும் எங்க இருக்காங்கிற லொகேஷனுக்கான எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் இல்ல சந்தேகமே இல்ல எதிரிக ஸ்பெஷல் பேரியர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளதான் ஷிகமாரு அண்ட் மற்றவங்களோட சோல் ஸ்ட்ராப் பண்ணப்பட்டிருக்கும். பேரியர் எங்க இருக்குன்னு தெரியற வரைக்கும் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு பாரு. இன்னும் ரொம்ப ஷாக்காவா. பிசிக்கல் பாடியில இருந்து பிரிஞ்சு போன சோல் எப்படி கண்டுபிடிக்காதுன்ட்டு அதுக்கான வாய்ப்பே இல்லைன்பா. ஷீனோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹினாட்டா வருத்தப்படுவா. ஜீரோபோ சோஜியை பார்த்து குண்டா ஃபுட் பில்ஸை நம்பி வாழ்றவன்டா நீ இப்ப எங்க ஓடி போறேன்னு பாத்துறான் அப்படின்பா. ஷிகமாரு அவனை நான் பாத்துக்கிறேன்பா சோஜி. சூப்பர் எக்ஸ்பென்ஷன் ஜுட்சு பண்ணுவோம். ஓ பில்ஸ் இல்லாம இந்த அளவுக்கு உன்னால வளர முடியுதான்ட்டு சிரிப்பான் ஜீரோபோ. சோஜி மனசுக்குள்ள என்கிட்ட போதுமான அளவுக்கு சக்கரா இல்ல இன்னும் பெருசாக முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். ஷிகமாரு போன தடவை புடிச்சான்ல அதை பத்தி யோசிப்பான். சோஜி எப்படின்னா மட்டாலான அந்த பப்பட்டுக்கு சக்கராவை அப்சர்வ் பண்ற சக்தி இருக்குன்னு சொல்ல வரையான்னு கேட்பான். நெஜி அவனை நான் பாத்துக்கிறேன்ட்டு கிடோமாரு அட்டாக் பண்ண போவான். அந்த ஸ்பைடர் மண்டையனை என்னால மட்டும் தான் காலி பண்ண முடியும்னு ஓடுவான். ஷிகமாரு சிரிச்சுட்டு ஹேண்ட் சைன் பண்ணும்போது கீபா டாயுயா 3 டோக்கி சமன் பண்ணி விட்டுருப்பாள்ல இதுல எப்படி காலி பண்றேன்னு சொல்றா ஷிகமாருன்னு கேட்பான் கீபா. ஷிகமாரு அந்த ஜெயண்ட்டுகளோட வாயில இருந்து வெளியே வரது மெட்டீரியல் கோஸ்ட். அதுக்கு மட்டும் உன்னை தொட்டுச்சுனா போதும் உங்கள்கிட்ட இருக்க சக்கராவை உறிஞ்சு அப்படியே முழுங்கிருங்க. அந்த ஜெயண்ட்ஸை அவளோட ஃப்ளூட்டை வச்சு கண்ட்ரோல் பண்றான்பா. அந்த சவுண்ட் தானா புரிஞ்சுதுன்ட்டு கீபா பேப்பர் பாம்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவான். சோஜி ஹியூமன் போல்டர் பண்ணுவான். நெஜி அட்டாக் பண்றதுக்கு வருவானு சாக்குனா நூகான். ஷிகமாரு கேப்சர் பண்ணவும் ஃப்ரெண்ட மறைவா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி புடிச்சிட்டியான்ட்டு செம கடுப்பாவானு சாக்கணும் ஊக்கானும். ஷிகமாரு இப்ப உங்களை எப்படி குக் பண்ணலான்னு பாக்கலான்பா. இது எனக்கான சான்ஸ்ன்ட்டு கிடோமாரு அட்டாக் பண்ணுவான். ஷிகமாரு பின்னாடி போயிருவான். இப்ப பண்ணுன்பா. நெஜி ஸ்பைடரோட கதையை முடிச்சிருவான். சோஜி நம்ம சாதிச்சிட்டோன்பா. ஷிகமாரு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சன்பா. நீங்க உங்களோட எபிலிட்டிஸை வேஸ்ட் பண்றீங்கன்ட்டு நக்கல் பண்ணுவான் சாக்குன். பேட்டில் ஃபீல்ட் போறதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோன்ட்டு சோஜி அதனால அது ஒன்றும் வேஸ்ட் கிடையாதுன்பா. ஜீரோபோ பின்னாடி ரீஜெனரேட் ஆவான் அவனோட பப்பட்டோட. ஆச்சரியமா தான் இருக்கு எங்களோட இன்வென்சிபிள் மோட் மூலமா உங்களை காலி பண்ண போறோன்பா. உங்களை மாதிரி வீக்லிங்ஸ் எங்களை காலி பண்ணிடுவேன்ட்டு டெஸ்பரேட்டா முயற்சி பண்றீங்க பாரு அதுதான் ரொம்ப பரிதாபமா இருக்குன்பா. ஜீரோபோ வாய மூடுன்ட்டு டாயுயா நம்மளோட ரீஅனிமேஷனா ஒர்த் ஆக்கணும்பா. இருந்தாலும் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்பா ஜீரோபோ. ஊகான் கடினமா ட்ரை பண்றாங்களே சாக்கணும் அதுக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுக்கலாமான்பா. சவுண்ட் ஃபோர் கேதர் ஆகிக்குவாங்க. இந்த பேரியர்ல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு அதை தெரிஞ்சுக்க தகுதியானவங்க தான் நீங்கன்பாங்க. அது என்னன்னா நீங்க எங்களை தோக்கடிச்சாலும் இந்த பேரியர் உங்களுக்காக ஓப்பனே ஆகாதுன்பா சாக்கோன். கீபா என்னடா சொல்றேன்பா. வாய்ப்பே இல்லைன்பா சோஜி. இங்க எது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களோட சோல் சிங்க சாகும் உங்களோட பிசிக்கல் பாடி வெளியே சாகும். எப்படி இந்த ஆட்டத்தோட முடிவுல நீங்க தான் சாவீங்க. விஷயமே நீங்க சாவீங்களா இல்லையான்னு இல்ல எப்ப சாவீங்கன்னு தான்பா. ஷிகமாரு மனசுக்குள்ள இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட் ஃபீலிங் தான் இருக்குன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த வெஞ்ச்ஃபுல் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ.